ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது எம்சிசி கவுன்சிலிங். அதுக்கு ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்சிசி. ஸோ ஆல் இண்டியா கோட்டா 15% அதுக்கும் ஜிப்மர் எய்ம்ஸ் ஆனால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜிப்மர் எய்ம்ஸ் அவங்க அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டுக்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து mcc.nic.inல நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்கெடியூல் யூஜி ஸ்டேட் ஸ்கெடியூல் 2025 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆல் இண்டியா கோட்டா 15% எல்லா கவர்மெண்ட் காலேஜ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15% சீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எம்சிசி தான் நடத்துவாங்க. அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இப்போ பாண்டிச்சேரியிலே நமக்கு 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆல் ஓவர் இந்தியாவை டீம்டு யூனிவர்சிட்டியும் வந்துட்டு எம்சிசி தான் நடத்துவாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் எம்சிசி நடத்துவாங்க. எய்ம்ஸில் இருக்க எல்லா எய்ம்ஸும் அவங்க தான் நடத்துவாங்க. ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி காரைக்கால் ரெண்டுலேயும் ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லக்கூடிய ஓப்பன் கோட்டாவுக்கும் அவங்க தான் எம்சிசி தான் ரிலீஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் கோட்டான்ற புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கான சீட்ஸையும் எம்சிசி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போய் பார்க்கும்போது அவங்க ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் என்எம்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18th July to 19th July 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கு சீட் மேட்ரிக்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க வெளியிடுவாங்க. ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் அவங்க டீட்டெயிலாக என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ் அதுக்கான ரிசர்வேஷனோட அவங்க வெளியிடுவாங்க எம்சிசி வெப்சைட்டில். அதில் தான் நம்ம போய் ஜிப்மருக்கும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஐஜிஎம்சி ஆர்ஐ இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அது கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அதுக்கு இருக்க 15% ஆல் இண்டியா கோட்டாவும் எம்சிசி நடத்தினால அதோடைய 15% சீட்டு அதுக்கான சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரிசர்வேஷனோடய வெளியிடுவாங்க. ஸோ அதுவும் நமக்கு பார்க்கணும். மற்றபடி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் நமக்கு எம்சிசியோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 21st July 2025. ஸோ போர்ட்டல் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறது வந்து 21st July 2025. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 July 2025 அப் டு 12 noon அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சர்வர் டைம். இப்போ பேமெண்ட் ஆஃப் பண்ணுறக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு 3 PM ஆஃப் 28 July 2025 ஆஸ் பர் சர்வர் டைம். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 3 PM to 28 July 2025 டைம் இருக்குது. ஸோ 21st July உங்களுக்கு எம்சிசி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த ஸ்கெடியூல் படி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 22nd July 2025 28 July 2025, அதாவது அப் டு 11:55 PM 28 July 11:55 PM வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்கிங்க்கு வந்துட்டு அவங்க சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4 PM 28 July 2025 அன்றைக்கி அப்போ லாக்கிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:55 PM ஆஃப் 28 July 2025 ஆஸ் பர் சர்வர் டைம். ஸோ 11:55 PM முடிக்கும் உங்களுக்கு லாக்கிங்க்கு டைம் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாக்கிங் பண்ணுறதுக்கான டேட்டை பக்காவாக பார்த்துக்கோங்க. லாக் பண்ண மறந்துடாமல் லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29 July 2025 30th July 2025 முடிக்கும் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நடக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 31st July 2025 வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் பார்க்கும்போது 1st August 2025 6th August 2025 நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச மெடிக்கல் காலேஜஸில் போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஜாயினிங். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் பை இன்ஸ்டியூட்ஸ்னு கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 7th August to 8th August 2025. ஸோ இது வந்து ரவுண்ட் 1க்கான ஸ்கெடியூலில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் அவங்க ரவுண்ட் 2க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம போய் பார்த்துடலாம். ரவுண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் இந்த ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பை பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா 9th August to 11th August 2025. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 12th August 2025 18th August 2025 அப் டு 12 noon. பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 PM ஆஃப் 18th August 2025 ஆஸ் பர் சர்வர் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 13th August 2025 to 18th August 2025 till 11:55 PM. சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 4 PM ஆஃப் 18th August வந்து கொடுத்துருக்காங்க.
up to 11:55 PM of 18th August 2025 as per server time கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 19th August 2025லேருந்து 20th August 2025 முடிக்கும். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 21st August 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் செகண்ட் ரவுண்டுக்கு பார்க்கும்போது 22nd August 2025லேருந்து 29th August 2025. ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பை இன்ஸ்டியூட்ஸ் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30th August to 1st September 2025. ஸோ இதுக்கான கூடவே ரவுண்ட் 3க்கான ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துலாம். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு 2nd September 2025 வித் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3rd September 2025 to 8th September 2025 12 noon முடிக்கும் கொடுத்துருக்காங்க சர்வர் டைம். இதில் வந்து பேமெண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள் பார்த்தீங்கன்னா 3 PM of 8th September 2025 ஆஸ் பர் சர்வர் டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் நீங்கள் பார்க்கும்போது 3rd September 2025 to 8th September 2025 till 11:55 PM of 8th September. சாய்ஸ் லாக்கிங் பார்க்கும்போது 8th September 2025 அப் டு 11:55 PM of 8th September சர்வர் டைம் வச்சு. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9th September 2025லேருந்து 10th September 2025 முடிக்கும். ரிசல்ட் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 11th September 2025 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 12th Septemberலேருந்து 18th September 2025 ரிப்போர்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சவங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் பை இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 19th September 2025லேருந்து 21st September 2025 கொடுத்துருக்காங்க. இது ரவுண்ட் 3க்கு. ஸோ கடைசியாக நமக்கு நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே ரவுண்ட் இல்லையா, ஆன்லைன் ஸ்ட்ரே ரவுண்ட். அது பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிபி லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20th September 2025 அன்றைக்கி அது கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 22nd Septemberலேருந்து 24th September 3 PM சர்வர் டைம்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 6 PM of 24th September 2025 சர்வர் டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பார்க்கும்போது 22nd Septemberலேருந்து 25th September முடிக்கும். 8 AM டில் 8 AM of 25th September முடிக்கும். அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 8 PM of 24th September to 8 AM of 25th September as per server time கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பார்க்கும்போது 25th September 2025லேருந்து 26th September முடிக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 27th September 2025 ஸ்ட்ரே ரவுண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 27th September 2025லேருந்து 3rd October 2025. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து கிடைச்சவங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஸ்கெடியூல். இதோட அவங்க வந்து ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் கவுன்சிலிங் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா டீம்டு சென்ட்ரல் ஸ்டேட் கோட்டாக்கான ஸ்கெடியூல் ஃபார் அட்மிஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டா டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அந்த இதுக்கு எம்சிசி படி 21st July to 30th July. வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட் பை எம்சிசி பார்த்தீங்கன்னா 7th August to 8th August. ஸ்டேட் கவுன்சிலிங் பிகின் பண்ண சொல்லியிருக்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30th July to 6th August ரவுண்ட் 1க்கு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 30th July வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து அவங்களுடைய கவுன்சிலிங்கை பிகின் பண்ணிப்பாங்க. 6th Augustக்குள்ள ரவுண்ட் 1க்கு வந்தாலும் ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ வெரிஃபிகேஷன் ஜாயின் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 13th to 14th August 2025 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்க்கும்போது 6th August 2025. ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 12th August 2025 லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். இது வந்துட்டு ரவுண்ட் 1க்கு. ஓகே, ரவுண்ட் 2க்கு நம்ம பார்க்கும்போது 12th August 2025 to 30th August 2025 முடிக்கும் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியோடது. 30th Augustலேருந்து 1st September முடிக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பை எம்சிசி. ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து செகண்ட் ரவுண்ட் பிகின் பண்ணுறது அவங்களுக்கு கொடுத்த டேட் வந்து 19th August ஆரம்பிச்சு 29th August முடிக்கும் கொடுத்துருக்காங்க டைம். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் பார்க்கும்போது 5th Septemberலேருந்து 6th September 2025. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்க்கும்போது ரவுண்ட் 2க்கு 29th August 2025 ஃபார் எம்சிசி. இந்த இதுபடி ஸ்டேட் கவுன்சிலிங் படி 4th September 2025 வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகே, ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் எம்சிசி வந்து 3rd September 2025 to 10th September 2025. வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 19th September to 21st September. ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா
ரவுண்ட் 3 வந்து 9 செப்டம்பர்லேருந்து 18 செப்டம்பர் 2025. அவங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பர் 2025. ஜாயினிங் டேட் பார்த்தீங்கன்னா எம்சிசி படி 18th செப்டம்பர் 2025 ஆல் இண்டியா கோட்டா டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 23rd செப்டம்பர் 2025க்கு ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எம்சிசி நடத்தும் போது 22nd செப்டம்பர்லேருந்து 26 செப்டம்பர் முடிக்கும் இது எம்சிசியோட கவுன்சிலிங் வந்து நடக்கும். இது ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 25th செப்டம்பர் டு 29 செப்டம்பர் வந்து ஸ்ட்ரே வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கான டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜாயினிங் ஆஃப் டேட் பார்க்கும்போது எம்சிசிக்கு வந்து 3rd October 2025, ஸ்டேட் கவுன்சிலிங் பார்க்கும்போது 3rd October 2025. ஸோ நமக்கு கவுன்சிலிங்கை வந்து ஸ்டேட் வந்து 3rd October 2025 முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க எம்சிசியோட ஸ்கெடியூல் படி. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் பார்க்கும்போது 1st செப்டம்பர் 2025. ஸோ அகாடமிக் செஷன் ஃபார் 2025 வந்து 1st செப்டம்பர் ஆரம்பிக்குதுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க நோட் கொடுத்துருக்காங்க ஃபார் என்ஷூரிங் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ் of time schedule and also keeping in view the limited time available for conducting counseling, all the participating institutes and colleges are directed to treat all Saturdays, Sundays and gazetted holidays as working days. இது வந்து நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம எம்சிசியில் இப்போ பார்க்குறது. ஸோ நமக்கு ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஸ்கெடியூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எம்சிசியோடைய ஸ்கெடியூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டியது. முக்கியமாக புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்மர் இன்டர்னல் கோட்டாக்கு நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு தேவையான ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வேணும். ஜிப்மருக்கும் உங்களுக்கு அஃபிடவிட் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஜிப்மரை அட்ரஸ் பண்ணி நீங்கள் புதுச்சேரி ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து சீட் வந்து கிளைம் பண்ணல, நாங்கள் புதுச்சேரி ரெசிடெண்ட்டாக புதுச்சேரியில் தான் நாங்கள் கிளைம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிடவிட் நீங்கள் கட்டாயமாக ஜிப்மருக்கும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ப்ராஸ்பெக்டஸும் ப்ளஸ் அவங்க போர்ட்டல்லையுமே வெளியிடுவாங்க ஜிப்மர் சீக்கிரமாகவே. ஸோ அதையும் நம்ம சேனலில் போடலாம், நம்ம ஆனந்தம் யூனிட் சேனலில் போடுறோம். நீங்கள் வந்துட்டு முக்கியமாக கேட்டகரியில் வரவங்க ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் வேணும் ஜிப்மருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் ஐஜிஎம்சிஆர்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நல்ல மார்க் நம்ம புதுச்சேரியில் எடுத்தவங்க 600க்கு மேலே இருக்கவங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 600 மட்டும் இல்லாமல் 500க்கு இருக்கவங்க நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குதுனாலும் நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணலாம். நீங்கள் அது உங்களுடைய டிசிஷன்லையும் நீங்கள் பாருங்கள், டிசைட் பண்ணிக்கோங்க எப்படின்றத. பட் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜிப்மர் இன்டர்னல் கோட்டா புதுச்சேரியின் காரைக்காலுக்கு, புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு இருக்குது. அப்புறம் புதுச்சேரி மெரிட் லிஸ்ட்டு உங்கள் பேர் கட்டாயமாக இருக்கான்னு போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த லிஸ்ட் வந்து நம்ம எம்சிசிக்கு வந்து ஜிப்மர் கவுன்சிலிங்க்கு அனுப்பும்போது அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் தான் உங்களால் இன்டர்னல் கோட்டாவை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் வந்து அதில் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். எல்லாம் தயார் பண்ணிவிட்டு நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.